வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நிவேதா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் சட்டப்பேரவை 3ஆம் கட்ட தேர்தலில் மக்கள் தவறாமல் வாக்களித்து புதிய சாதனை படைக்க வேண்டும். பிரதமர் மோடி வேண்டுகோள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி நிச்சயம், பைடன் உறுதி. மேற்கு வங்கத்தில் தங்களது பேச்சை கேட்காத IPS அதிகாரிகளின் குடும்பத்தினருக்கு மத்திய அரசு நெருக்கடி. முதலமைச்சர் மம்தா குற்றச்சாட்டு. தீபாவளி பண்டிகையையொட்டி கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள். பெருநகர சென்னை காவல் ஆணையர் மகேஷ்குமார் பேட்டி. அதிக ஒலி எழுப்பும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்க வேண்டும். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கட்டுப்பாடுகளை அறிவித்தது மாசு கட்டுப்பாடு வாரியம். மூன்றாவது அணியில் தங்களுக்கு உடன்பாடில்லை. மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் கருத்து. கொரோனா பாதிப்பு முடிந்தவுடன் குடியுரிமை திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். வெளிநாடுகளில் இருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் கடத்திய 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல். 2 கைது. இந்தியா சீனா ராணுவ உயர் அதிகாரிகளுக்கிடையே 9 மணி நேரம் நீடித்த 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. எவ்வித உடன்பாடும் எட்டப்படாமல் முடிந்தது. அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர 17,239 பேர் விண்ணப்பம். தனியார் கல்லூரியில் சேர 8,494 பேர் பதிவு. தங்கத்தின் விலையில் தொடர்ந்து ஏற்றம். சவரன் மீண்டும் 39,000 கடந்தது. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பீகார் சட்டப்பேரவைக்கு இன்று நடைபெறும் 3ஆம் கட்ட தேர்தலில் தவறாமல் வாக்களித்து மக்கள் புதிய சாதனை படைத்திட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், பீகாரில் இன்று நடைபெறும் ஜனநாயக திருவிழாவில் மக்கள் அதிக எண்ணிக்கையில் பங்கேற்று புதிய வாக்களிப்பு சாதனையை படைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தவறாமல் வாக்களிக்கும் அதே நேரத்தில் வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா சீனா ராணுவ உயர் அதிகாரிகளுக்கிடையே 9 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை. கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே கடந்த 6 மாதங்களாக மோதல் போக்கு நீடித்து வருகிறது. அங்கு மீண்டும் அமைதியை கொண்டுவரும் முயற்சியாக இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் 12ஆம் தேதியன்று நடைபெற்ற 7ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் நேற்று 8ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 9 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த பேச்சுவார்த்தையில் இரு தரப்பிலும் எவ்வித உடன்பாடும் எட்டப்படவில்லை. லடாக் பகுதியில் குவிக்கப்பட்டுள்ள படைகள் அனைத்தையும் விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று இந்தியா சீனாவை வலியுறுத்தியது. மே மாதத்திற்கு முந்தைய நிலைப்பாட்டை எல்லையில் கொண்டு வந்தால்தான் அமைதியும் பரஸ்பர நம்பிக்கையும் சாத்தியமாகும் என்று இந்திய ராணுவத்துறை அதிகாரிகள் வலியுறுத்தினர். இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எல்லையில் பதற்றம் நீடித்தாலும் நிலைமையை கட்டுக்குள் வைக்க இரு நாட்டு ராணுவ உயர் அதிகாரிகளும் நேரடி தொடர்பில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 4,39,00,000 போலி குடும்ப அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கப்பட்டுள்ளதாக மத்திய உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பொது விநியோக திட்டத்திற்காக மாநிலங்களுக்கு மத்திய அரசு உணவுப் பொருட்களை வழங்கி வருகிறது. இந்த உணவுப் பொருட்கள் நாடு முழுவதிலும் உள்ள ரேஷன் கடைகள் மூலம் மானிய விலையில் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தில் முறைகேடு நடைபெறுவதை தடுக்க மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் நாடு முழுவதும் 4,39,00,000 போலி குடும்ப அட்டைகள் கண்டுபிடிக்கப்பட்டு நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடும்ப அட்டைகளுடன் ஆதார் எண் இணைப்பு கட்டாயமாக்கப்பட்டதன் மூலம் போலி குடும்ப அட்டைகளை கண்டுபிடிக்க முடிந்ததாகவும், நீக்கம் செய்யப்பட்ட குடும்ப அட்டை பயனாளிகளில் தவறுதலாக நீக்கப்பட்ட உரிய உண்மையான பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் மத்திய உணவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1.25 லட்சத்தை கடந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 577 பேர் கொரோனாவிற்கு பலியாகியுள்ளனர். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 50,357 பேருக்கு புதிதாக கொரோனா பெருந்தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 84,62,081 உயர்ந்துள்ளது. இதில் 5,16,632 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 78,19,887 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 577 பேர் மரணமடைந்துள்ளதாகவும், மொத்த பலி எண்ணிக்கை 1,25,562 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மருத்துவ படிப்புகளில் சேருவதற்காக இதுவரை 25,000க்கும் மேற்பட்ட மாணாக்கர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தமிழகத்தில் MBBS, BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் மாணவர்கள் வரும் 12ஆம் தேதி வரை tnmedicalselection.organization என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து ஆன்லைனில் மாணவர்கள் விண்ணப்பிக்க தொடங்கியுள்ளனர். மருத்துவ படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படும் மாணவர்களின் தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதியன்று வெளியிடப்படவுள்ளது. இதற்கிடையே மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்காக இதுவரை 25,733 பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு கல்லூரிகளில் சேருவதற்கு 17,239 பேரும், சுயநிதி கல்லூரிகளில் 8,494 பேரும் விண்ணப்பம் பதிவு செய்துள்ளனர். இதேபோன்று முழுமையாக பூர்த்தி செய்து விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. இதன்படி அரசு கல்லூரிகளில் 7,434 பேரும், சுயநிதி கல்லூரிகளில் 2,756 பேரும் என ஒட்டுமொத்தமாக 10,190 பேர் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அனுப்பியுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் கடத்திய 36 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இதில் 2 கைது செய்யப்பட்டனர். பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்திற்கு வெளிநாடுகளில் இருந்து போதைப் பொருட்கள் கடத்தி வரப்படுவதாக சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் போதைப் பொருள் சிக்கவில்லை. இதற்கிடையே ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த குரியர் பார்சல்களை அதிகாரிகள் சோதனை செய்தபோது பெண்கள் அணியும் காலணிகள் இருந்தன. அதில் போதைப் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 241 கிராம் போதைப் பொருள் இருந்துள்ளது. இது தொடர்பாக 2 அதிகாரிகள் கைது செய்தனர். இதேபோல் விமான நிலையத்திற்கு குரியர் மூலம் வந்த பார்சலில் காதுகளில் வைக்கப்படும் பஞ்சுகளை சோதனை செய்தபோது அதில் போதைப் பொருட்கள் இருப்பதை கண்டு அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்தனர். இதில் 490 கிராம் போதைப் பொருள் இருந்தது. அவற்றின் மதிப்பு சுமார் 25 லட்சம் ரூபாய் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வரும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் ஒப்புதல் அளித்தார். இதற்கு எதிராக நாடு முழுவதும் தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றன. இந்த சூழலில் கடந்த மார்ச் மாதம் கொரோனா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் குடியுரிமை திருத்த சட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தாமல் தவிர்த்தது. இந்நிலையில் மேற்கு வங்கம் மாநிலம் கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்ததும் குடியுரிமை திருத்த சட்டம் உடனடியாக அமலுக்கு வரும் என தெரிவித்தார்.
தீபாவளி பண்டிகையின் போது அதிக ஒலி எழுப்பும் மற்றும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை பொதுமக்கள் தவிர்க்க வேண்டும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. தீபாவளி பண்டிகையன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டுமென தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பான மாசற்ற தீபாவளியை கொண்டாட பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டுள்ளது. இதன்படி குறைந்த ஒலியுடனும் குறைந்த அளவில் மாசு ஏற்படுத்தும் தன்மையும் கொண்ட பட்டாசுகளை மட்டுமே வெடிக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம், உள்ளாட்சி அமைப்புகளின் முன் அனுமதியுடன் பொதுமக்கள் திறந்த வெளியில் ஒன்று கூடி பட்டாசுகளை வெடிக்க அந்தந்த நலச்சங்கங்கள் மூலம் முயற்சிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக ஒலி எழுப்பும் தொடர்ச்சியாக வெடிக்கக்கூடிய சரவெடிகளை தவிர்க்கலாம். மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் அமைதி காக்கப்படும் இடங்களில் பட்டாசுகள் வெடிப்பதை தவிர்த்திட வேண்டும். குடிசை பகுதிகள் மற்றும் எளிதில் தீப்பற்றக்கூடிய இடங்களுக்கு அருகில் பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கேட்டுக் கொண்டுள்ளது. இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் வடலூரில் மின்கம்பம் நடும் பணியின் போது மின்சாரம் தாக்கியதில் ஊழியர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வடலூர் மின் பகிர்மான கழகத்தில் வெங்கடாம்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர் ஒயர்மேனாக பணிபுரிந்து வந்தார். மின்கம்பம் நடும் பணிகளில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக உயர் மின் அழுத்த மின் கம்பத்தின் மீது சாய்ந்ததில் மின்சாரம் பாய்ந்தது. 3 மின் ஊழியர்களில் 2 தூக்கி வீசப்பட்டனர். அவர்களில் கணேசன் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஈரோடு மாவட்டம் வண்ணாரி அருகே காட்டு யானை ஒன்று ஆக்ரோஷத்துடன் ஓடிய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. வண்ணாரி சோதனைச்சாவடி அருகே சாலையை கடக்க முற்பட்ட காட்டு யானை திடீரென ஆக்ரோஷத்துடன் ஓடி சாலையோரம் வைக்கப்பட்டிருந்த இரும்பு கம்பத்தை தும்பிக்கையால் வளைத்து மிதித்தது. அப்போது அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் யானைக்கு பயந்து விலகிச் சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நெற்றியில் கண்களுடன் பிறந்த ஆட்டுக்குட்டியை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். இடும்பன் நகரில் வசிக்கும் அழகம்மாள் என்பவருக்கு சொந்தமான ஆடு ஒன்று 2 குட்டிகளை ஈன்றது. அதில் ஒரு குட்டி நெற்றியில் கண்களுடன் பிறந்தது. இதை அறிந்த கிராம மக்கள் அந்த ஆட்டுக்குட்டியை வியப்புடன் பார்த்து சென்றனர். கூடலூர் அருகே மலைப்பாதையில் சென்ற லாரி திடீரென தீப்பற்றி எரிந்தது. கர்நாடகாவில் இருந்து நீலம்பூருக்கு சிமெண்ட் ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று அதிகாலை கூடலூரை கடந்து மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்தது. முதலாவது கொண்டை ஊசி வளைவை அடைந்தபோது லாரியின் பின்புற சக்கரத்தில் தீப்பிடித்ததை கண்ட ஓட்டுநர் காவல்துறை சோதனைச் சாவடியில் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் தீயணைப்புத் துறையினரை வரவழைத்து தீயை அணைத்தனர். எனினும் லாரியின் பெரும் பகுதி தீயில் எரிந்து சேதமடைந்தன. திருச்சி சமயபுரத்தில் 10,000 மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் கட்டுப்பாட்டில் உள்ள மாகாளிக்குடி உஜ்ஜயினி மாகாளி அம்மன் கோவில் வளாகத்தில் 10,000 மரக்கன்றுகளை நடும் பணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிவராசு தொடங்கி வைத்தார். மகிழம், நீர்மருது, மலைவேம்பு, புங்கமரம், எலுமிச்சை, கொய்யா உட்பட 57 நாட்டு மர வகையிலான மரக்கன்றுகளை நடவு செய்யப்பட்டன. புதுக்கோட்டையில் வரி செலுத்தவில்லை என கூறி கடைகள் பூட்டப்பட்டதால் வியாபாரிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புது அரண்மனை தெருவில் உள்ள நகராட்சிக்கு சொந்தமான கடைகளுக்கு வரி செலுத்தவில்லை என்றும் வீடுகளுக்கு வரி செலுத்தவில்லை என்றும் கூறி நகராட்சி ஆணையர் திரு ஜஹாங்கீர் பாட்ஷா கடைகளை பூட்டியதால் வியாபாரிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இதனைத் தொடர்ந்து சாலையில் அமர்ந்து வியாபாரிகள் பேருந்து மறியலில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டத்தில் மேலும் 26 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் இம்மாவட்டத்தில் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 10,741 உயர்ந்துள்ளது. 10,376 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளனர். 213 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா தொற்றுக்கு இதுவரை 152 பேர் பலியாகியுள்ளனர்.
மதுரை காமராஜர் பல்கலைக்கழக சான்றிதழ் பிரிவு ஊழியருக்கு கொரோனா பெருந்தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மதுரை அரசு மருத்துவமனையில் அவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் கொரோனா பாதித்த ஊழியருடன் பணிபுரிந்த சான்றிதழ் பிரிவைச் சேர்ந்த இதர ஊழியர்களை வீடுகளில் தனிமைப்படுத்திக் கொள்ள பல்கலைக்கழக நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. சான்றிதழ் பிரிவு உள்ளிட்ட அனைத்து பிரிவு அலுவலகங்களையும் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மக்கள் நீதி மய்யத்தின் தலைவரும் நடிகருமான திரு கமல்ஹாசனின் 66வது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த கமல்ஹாசனுக்கு நிர்வாகிகள், தொண்டர்கள் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். மரக்கன்று மற்றும் புத்தகங்களையும் அவர்கள் வழங்கினர். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழக தகவல் மையத்தில் தற்காலிகமாக செயல்பட்டு வந்த கொரோனா சிகிச்சை மையம் நோயாளிகள் குறைந்ததால் மூடப்பட்டது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைக்காக திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம், யாத்திகா நிவாஸ் ஆகிய இடங்கள் கொரோனா பாதிப்புக்கேற்றவாறு நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் நோய் பாதிப்பு 50க்கும் கீழ் சென்றுள்ளதால் பாரதிதாசன் பல்கலைக்கழக தகவல் மையத்தில் செயல்பட்டு வந்த கொரோனா சிகிச்சை மையம் மூடப்பட்டது. சென்னையை அடுத்த பட்டாபிராமில் திருமணம் ஒன்றில் மணமக்களுக்கு வெங்காயம் பரிசாக அளிக்கப்பட்டது. அத்தியாவசிய பொருட்களின் விலை பன்மடங்கு உயர்ந்து வருகிறது. எனவே அந்த பொருட்களை திருமணத்தின் போது பரிசாக வழங்கும் நிகழ்வுகள் அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் பட்டாபிராமில் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் மணமக்களுக்கு 5 கிலோ வெங்காயத்தை நண்பர்கள் பரிசாக வழங்கினர். தேனி வடக்கு மாவட்ட கழகத்திற்கான புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக களப்பணியில் எடுப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் தலைமையில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பறிமுதல் செய்யப்பட்ட ஜேசிபி இயந்திரத்தை போலீசாரிடம் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட நபர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி பகுதியில் மலைப்பாதையில் லாரி பழுதாக நின்றதால் வாகனங்கள் செல்ல முடியாமல் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திம்பம் மலைப்பாதை 27 கொண்டைபூசி வளைவு கொண்டதாகும். இந்த வழியாக சத்தியமங்கலம், மைசூரு தேசிய நெடுஞ்சாலையும் அமைந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் இருந்து பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று 26வது கொண்டைபூசி வளைவில் பழுதாக நின்றது. இதனால் கர்நாடக மாநிலங்களுக்கு வாகனங்கள் செல்ல முடியாமல் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் துறைமுக துவாரத்தில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் மாயமான ஃபெரின் என்ற மீனவரின் உடல் இணையம் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்கியது. பிரேத பரிசோதனைக்காக அவரது உடல் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. பூத்துறை மீனவர் கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் ஃபெரின் மீன்பிடிக்க சென்றபோது திடீரென மாயமானதால் அவரை சக மீனவர்கள் தேடி வந்த நிலையில் உடல் தற்போது கரை ஒதுங்கியுள்ளது. தேங்காய்பட்டினம் நுழைவாயிலில் குவிந்துள்ள மணல் திட்டை அகற்ற மீனவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் அதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுக்காமல் மெத்தனம் காட்டி வருகிறது. இதனால் மீனவர்கள் அவ்வப்போது அலைகளால் தூக்கி எறியப்பட்டு உயிரிழப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது. கரூரில் தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கணக்கில் வராத 29,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். தீபாவளியையொட்டி லஞ்சம் வாங்கப்படுவதாக எழுந்த புகாரை தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது தொழிலாளர் நலத்துறை உதவி ஆய்வாளர் பழனிசாமியின் இருசக்கர வாகனத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 20,500 ரூபாய் ரொக்கமும், ஓய்வு பெற்ற அதிகாரி ராமன் என்பவரிடம் இருந்து 8,600 ரூபாய் ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் துணிக்கடை உரிமையாளர் ஒருவரை மிரட்டி லஞ்சமாக வாங்கிய 7,500 ரூபாய் மதிப்பிலான துணிகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயில் இருந்து கடத்தி வரப்பட்ட 2.5 கிலோ கடத்தல் தங்கம் திருச்சி விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. துபாயில் இருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா விமான பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது 4 பயணிகளிடமிருந்து 1,39 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ 67 கிராம் தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
துபாயில் இருந்து சென்னை வந்த சிறப்பு மீட்பு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 37 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 713 கிராம் தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். துபாயில் இருந்து எமிரேட்ஸ் சிறப்பு மீட்பு விமானம் இன்று காலை சென்னை சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்தது. பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனையிட்டபோது ராமநாதபுரத்தைச் சேர்ந்த இப்ராஹிம், அலி சதுர்தீன், ஜபீர் கான், அபூபக்கர் சித்திக் ஆகிய 4 பேர் உள்ளாடைக்குள் தங்கக்கட்டிகள், தங்கச் செயின்கள் ஆகியவற்றை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து 4 பேரிடமிருந்தும் 713 கிலோ தங்கத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சபரிமலை தரிசனத்திற்காக 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் செல்ல வேண்டாம் என கேரள அமைச்சருடன் தமிழக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. சபரிமலைக்கு செல்லும் ஐயப்ப பக்தர்களுக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள இந்து அறநிலையத்துறை ஆணைய அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்றது. காணொலி மூலம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கேரள மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கடகம்பள்ளி சுரேந்திரன், தமிழக இந்து அறநிலையத்துறை அமைச்சர் மற்றும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்திற்கு பிறகு பக்தர்களின் பாதுகாப்பு கருதி பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. 10 வயதிற்கும் குறைவான 60 வயதிற்கும் மேற்பட்ட பக்தர்களை அனுமதிப்பதில்லை என முடிவு செய்யப்பட்டுள்ளது. நோயால் உடல்நலம் குன்றியவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெய் அபிஷேகம், பம்பை ஆற்றில் நீராடல், இரவு நேரங்களில் சன்னிதானம், பம்பை மற்றும் கணபதி திருக்கோவில் ஆகிய இடங்களில் தங்குவதற்கு அனுமதிப்பதில்லை எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி அபராத தொகை 2% இருந்து 0.5% குறைக்கப்பட்டுள்ளது. சொத்து வரியை உரிய காலத்தில் செலுத்துபவர்களுக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அளித்து வருகிறது. இந்த நிலையில் அபராதம் குறைப்பு தொடர்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவிப்பினை வெளியிட்டுள்ளது. கொரோனா பொது ஊரடங்கால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள வேலை மற்றும் பொருளாதார இழப்பை கருத்தில் கொண்டு 2வது அரையாண்டு காலமான கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில் இருந்து சொத்து வரி செலுத்தாதவர்களுக்கு அபராதம் தொகை 2% இருந்து 0.5% குறைத்துள்ளது. இந்த தொகையை அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 30ஆம் தேதிக்குள் செலுத்த வேண்டும் என்றும் அறிவித்துள்ளது. சென்னை தீவுத்திடலில் இன்று முதல் தீபாவளி பண்டிகைக்கான பட்டாசு விற்பனை தொடங்குகிறது. தீபாவளி பண்டிகை வரும் 14ஆம் தேதியன்று கொண்டாடப்படும் நிலையில் சென்னை தீவுத்திடலில் இன்று முதல் பட்டாசு விற்பனை தொடங்குகிறது. இந்த ஆண்டு கொரோனா பரவல் அச்சம் காரணமாக கடைகள் 80 இருந்து 40 குறைக்கப்பட்டுள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றி பட்டாசு வாங்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீவுத்திடலில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மலை காய்கறி பயிர்கள் சேதமடைந்தன. குன்னூர் பகுதியில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. வர்லியார், கேத்தி, எடப்பள்ளி உள்ளிட்ட இடங்களில் இரவு நேரங்களில் பெய்த கனமழையினால் நீரோடைகள் மற்றும் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அம்பேத்கர் நகர் பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. கேத்தி பகுதியில் சாகுபடி செய்யப்பட்டிருந்த உருளைக்கிழங்கு, கேரட் உள்ளிட்ட பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கேத்திப்பாட்டா பகுதியில் விவசாயிகள் அதிகம். விவசாயிகள் கேரட் பிரதான தொழிலில் கேரட் தொழில். இந்த மழையின் காரணமாக நிறைய விவசாய நிலங்களும் நேற்று ஒரே நாளில் பெய்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த கேத்திப்பாலாட இந்த அம்பேத்கர் நகர் பகுதியில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் அதிகாரிகள் முன் வந்து ஒரு தடுப்பு சுவரை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு கேத்திப்பாண்டா ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் இங்கே இருக்க இளைஞர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். திருவள்ளூர் நகருக்கு செல்லக்கூடிய குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை அதையும் தடுத்து மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கணும். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்து மீண்டும் 39,000 கடந்தது. ஆபரண தங்கம் விலை கிராமிற்கு 17 ரூபாய் அதிகரித்து சவரனுக்கு 136 ரூபாய் உயர்ந்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,884 ரூபாய்க்கும், 1 சவரன் 39,072 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 42,112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி 1 கிராம் 70 ரூபாய்க்கும்,
1 கிலோ 70,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.